சரி கொண்டாடி ஏங்க அதான் பசி வந்து போச்சுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. யாரும் வளர்ந்திருக்க வேண்டாம், அன்பு கூர்ந்து அன்பான வேண்டுகோள். அமருங்கள். பசீரம் கொடுங்க சார், ஜேக்கப் சார். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அந்த கொண்டாட கொண்டாட சீக்கிரம் சீக்கிரம் please come. Please, thank you. Thank you. விழா நிறைவுக்கு வருகின்றோம். சான்றோர் பெருமக்களே, இதுகாலம் அருட்செல்வர் அவர்களை நாம் அனைவரும் நெஞ்சிலே பதித்திருக்கின்றோம். பதித்து விட்டார்கள். அரும்பொருளையெல்லாம் அக்காதாரம் பண்ண மாதிரி அருட்செல்வரை பற்றி அனைத்தும் நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்னடா இன்னும் எத்தனை மணிக்கு அவர் முடிக்க போகிறவரும் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல திருநாள், நல்லவரை பற்றி எண்ணுகின்ற நாள். நிச்சயமாக இருக்கிற உடைமையிலேயே மிகச்சிறந்த உடைமை, இருக்கிற சொத்துக்களிலேயே மிகப்பிறந்த சொத்து பொறை உடைமை. நான் சொல்லல, திரு வள்ளுவர் சொல்றார். பொறுமைதான் இருக்கிற சொத்துலேயே மாபெரும் சொத்து. அதை இங்கதான் நம்ம நிரூபிக்கணும். என்னடா இந்த முடிக்க போறேன் அதானா. ஆனா ஏன் தெரியுமா, சில எல்லாம் கடைசியில எல்லாம் ஒண்ணு இல்லை வேகமா போயிட்டு இருக்குங்க. இடையில ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் எடுக்கிறதுக்கு நேராக நான் வேகமா போயிடுறேன், வைரம் வேண்டாம் அப்படின்னு தாண்டி போறவங்க யாராவது இருந்தா கை நோக்குங்க. இல்லையா? எவ்வளவு அவசரம் இருந்தாலும் வைரம் அப்படி ஜொலிக்குது. அங்கனையே பசி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் பிடிப்பாங்க. அதுபோல அருட்செல்வர் அவர்களுடன் உடன் என்றால் எந்த நேரமும் எந்த இடத்திலும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எந்த நிழலில் அவர் பங்கு பெற்றாலும் அவருடைய நிழலாக உடலாக அத்தனையிலையும் உடனே வந்து கொண்டிருந்தவர் ஒருவர். அவர் சார்பாக அவர் இங்கே வருகை புரிந்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். மிக மிக அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். இவருடைய அசைவை இல்லாமல் அருட்செல்வர் ஒரு அடி அசைய மாட்டார். எப்பா போலாமா, சரியா இருக்குமா, இதை கேட்டுக்குவார். ஒட்டங்கத்தரத்தில் போய் டிஃபனை சாப்பிட்டு போயிடலாமா அவரை கேட்பாரு. ஆமாங்க ஐயா, ஒட்டங்கத்தரத்தில் வாங்க நம்ம தான் போனால்
நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை. அருட்செல்வர் யார், எவ்வளவு உயர்ந்த மாமனிதர். ஒட்டங்கத்திரத்தில் போய் டிஃபன் சாப்பிட்டு போகலாம், நான் மதுரைக்கு தான் போகிறேன் சொல்லிட்டு மகேந்திரன் பேசுவார். ஐயா வர்றோம், டிஃபன் என்ன உங்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சது பண்ணிடுவோம். நீங்கள் வந்து சன்மார்க்க சபையில் அருட்செல்வர் அவர்கள் பல முறை உணவு அருந்திவிட்டு ஓகே நான் போயிட்டு வருமா அன்பை சொல்லிட்டு போவார். அத்தனைய நிழலாக வந்து கொண்டிருந்தவர் தான் எனது அருமை சகோதரர். ஏன்கத்தில் நிற்கக்கூடியவர் அவரை எல்லாத்த காட்டிலும் அருமையான எனது சகோதரர் பெருந்தகை மகேந்திரன் உங்கள் முன்னே இப்பொழுது வருகிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் பிஏ, நம்பர் 1 பிஏ, அவருடைய தனி காரியதரிசியாக செயல்பட்ட பெருமகனார் திரு மகேந்திரன் அவர்கள் அவருடைய அனுபவங்களை சுருக்கமாக அற்புதமாக சொல்லக்கூடிய பெருமகனார். பெரியவர்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் நாங்கள் மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை, ஏதாவது தப்பு இருந்தால் முடிச்சுங்க. இது நான் என்னோட அனுபவத்தை பற்றி பேசுகிறது வரல. இன்றைக்கி எங்கள் சக்தி நிறுவனத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி. அதனால் எங்கள் குடும்பத்து சார்பாக யாரும் வர முடியாத சூழ்நிலை. இது வரைக்கும் டெல்லியில் ஆரம்பித்து கடைசியில் இப்போ திருவனந்தபுரத்து வரைக்கும் நிறையா புகழந்தி நிகழ்ச்சி நடந்துருச்சு. யாரோடு கலந்துக்குவாங்க. ஏன்னா இவங்க குடும்ப நிகழ்ச்சியில் ஒன்று தான் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ற ஒரு இது. அதனால் இன்றைக்கி காலையில் அவங்க எல்லாருமே அங்கே இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் வடலூர் செல்வராஜ் அவர்களே என்னையும் அவங்க உத்தரவுக்கிழங்க நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். எனக்கு பேச வாய்ப்பு வந்து தெரியுங்க, அத்தனை நன்றி. முதல்ல ஐயாவுக்கு எல்லாரும் சேர்ந்து புகழஞ்சலி செலுத்துனீங்க. கடந்த 4 மாதமாக இது தொடர்ந்துகிட்டே இருக்கு, எல்லா பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே பூரா பெரியவங்களாக வந்து பண்ணதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அவங்க குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பார்க்கலையேங்கிறதா அதான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு இது வரைக்கும் தொடர்ந்து நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் வீடியோ ப்ளஸ் ஆடியோ போட்டு ஒரு புக்லெட் மாதிரி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நிகழ்வையும் விட்டு போகக்கூடாது. அந்த இதையும் நாங்கள் சேர்த்திடுறோம். சேர்த்து அந்த இதை கொண்டு வந்துடுறோம். முதல்ல ஒன்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த புகழஞ்சலி செலுத்தின அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் 2வது சென்னை சண்முகநாத் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்களுக்கு நிறையா பக்கம் தான் அடிச்சவருக்கு இந்த தபால் தொடர்பு இருக்குது. எந்த தபால் வந்தாலும் அவர் பார்வைக்கு வைக்கப்பட்ட பின்னரே நாங்கள் முடிவு செய்வோம். எந்த தபாலாக இருந்தாலும் சரி, ஐயா முதல் வந்தோம் முதல் தபால் எடுத்துக்கலான்னு தான். அந்த தபால் வந்து நம்ம இந்த சரௌண்டிங்லேருந்து வந்ததுன்னா எங்களுக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸே என்ன தெரியுமா, உடனே சென்னை சண்முகத்திட்ட கேளு கணேசனா அவர் சொன்னால் ஓகே கொடுக்கும். இப்போ என்னங்கிறதா அவரே கேளு, அதுதான் எங்களோட உத்தரவு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. அதனால் இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு டோட்டல் ஐயாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க. அவர் என்ன சொன்னாலும் உடனே ஐயா ஓகே பண்ணிடுவோம். அதே மாதிரி அப்புறம் இந்த 2வது சார், நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஐயாவோட மூத்த மகன் வீட்டில் தான் இருந்தோம். ஐயா உடனே இருந்தார். அவங்க பையனுக்கு திருமண நிகழ்ச்சி வரும்போது ஐயா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா இத்தனை நாள் நம்ம எல்லாம் இருந்துட்டோம், இன்னி சிவனுக்கு கல்யாணம் ஆகுது, நம்மளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்க குடும்பத்துலேருந்து நிறைய பேர் வரும்போது அங்கே அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தடங்களாயிடும், நம்ம தனியாக போயிடலாம். எங்கள் குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு, நீங்கள் தனியாக போகக்கூடாது. தனியாக போகிறதா நான் எங்கேயும் போல, இதே ருக்மணி நகரில் தனியாக வீடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அம்மாவோட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் தனி வீட்டுக்கு போனோம். அன்னையிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாரை விரும்பினாரோ எல்லாத்தையும் கொடுத்துருவார். நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் நடக்கலாம் அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன, அங்கே நாங்கள் ஒரு பூஜை அறையாக வச்சுருந்தோம். அந்த பூஜை அறையில் உடனே கடைசியில் சொல்லிட்டார், எனக்கு இங்கே ஒரு ஜோதி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுவுமே எனக்கு இங்கே ஜோதி வச்சோம். அந்த ஜோதிக்கு டெய்லி காலையிலையும் ஒரு 3/4 மணி நேரம் வழிபாடு பண்ணுவார், சாயந்தரம் 3/4 மணி நேரம் வழிபாடு பண்ணுவார். இது அன்றாட பழக்கம். நீங்கள் ஐயாவுடைய இப்போ நினைவிடத்தில் போயிருந்தீங்கன்னா அந்த ஜோதி வச்சுருக்கோம். அது வந்து அவர் வழிபட்ட ஜோதி. அந்த ஜோதி என்னென்னா நீங்கள் நினைக்கும் போது எல்லாமே இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற ஜோதி. ஐயா அதுலேயும் ஒரு சயின்டிஃபிக் ஜோதினா ஒளி தான். நீ எனக்கு யூபிஎஸ் போடு 24 hours அது யூபிஎஸ் போட்டு அதை தான் வந்து நாங்கள் அந்த ஐயா மரம்னா எம்பிஏ நிற்கும்னு கேட்டேன், அது என்ன வைக்கிறது அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா அவர் வந்து இது நல்லா தான் சார் அதான் வைக்கணும்னு. இல்லை சரி சார் உடனே அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் 1 வருஷமாக நாங்கள் வெளியே வந்தோம். ஒரு 6 மாதம் நல்லா இருக்கும்.
அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கணும்னு சொல்லும்போது என்னை கூப்பிட்டு சொன்னது ஒரே பார்த்தேன். மனசில் ஒரு காட்டி உடம்பு கூப்பிட்டு ஓபிஆர் ஏன்னா ஹைகோர்ட் கூட்டம் அங்கே போனால் கூட்டத்தில் டாக்டர் எல்லாம் போட்டாங்க. அதனால் போக வேண்டாம், ஓபிஆர்டே போய் 4 நாள் அங்கேயே இருந்துருந்தோம். ஏன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். 2வது வந்து காந்தி வள்ளலார் விழாக்கு என்னை கூப்பிட்டு போய் ஆகணும். இதுதான் அவங்களோட உத்தரவு. அதே மாதிரி போன ஆண்டு அவங்க கூப்பிட்டு போன மடலூருக்கு எல்லாமே சத்தியநாராயண சபையிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டார். அது சிவராஜ் சார் வந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய நிறைவு. அந்த எல்லாத்தையுமே நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா. அப்புறம் வந்தோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் வருவார் பார்ப்பார். கடைசி அந்த கொஞ்சம் தொந்தரவு வந்து இருக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு காலகட்டத்தில் அவர் ஹாஸ்பிட்டல்லையே எங்கே மறைஞ்சிருவாங்க. டாக்டர் வந்து என்னை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார், மைண்டா ஹோப்லெஸ் எனக்கு போயிடுச்சா அப்படின்னு. எனக்கு அது வந்து கோயம்பேட்டில் சேர்மன் வந்து என்னை சொல்லி தருவேன். நான் இந்த சேர்மனாக இருந்தாலும் எனக்கே சேர்மன் அவர் தான், அவர் விட்டு போயிடுவார் போட்டுக்கிறா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் மீண்டு ஒரு தைரியம் வந்து அது வந்து கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட சொன்னது, நான் வந்து சுய நினைவோடு இருந்து தான் போகணும், என்னோட இதை வந்து எக்காலம் கொண்டு நான் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐ வில் ஆக்டிவ் அப்படின்னு தான் இருந்து வளருது. எங்கேயும் அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ரவி இருக்கார், அவர் 42 வருஷமாக ஐயா கூடயே இருக்கார். நான் வந்து 20 வருஷமாக இருக்கேன். ஆனால் எங்கள் 2 பேருக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணாலும் எங்கே வேணால் கூப்பிட்டு போயிடும். இந்த தாட்டி அவர் சென்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது, நீங்கள் நல்லா சொல்ல மாட்டீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டாக்டர் வேண்டான்னு சொல்கிறாங்க. அது இதுவும் கோயம் மெடிக்கலில் அவங்க சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் அலெக்சாண்டர் இருக்காரு, பட்டாடுறாங்க. 2 பேருக்கே கூப்பிட்டு ஐயாவே கேட்குறேன், சார் நான் மெட்ராஸ் போகணும், கண்டிப்பாக நான் காந்தி வள்ளலார் விழான்னு போகணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பேருமே நீங்கள் போகலாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தைரியமாக போகணும். டாக்டர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு ஐயாவை கூப்பிட்டு போகிறக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் வேணும்னு கேட்கும்போது ஏர்போர்ட்டில் ஒரு அத்தாரிட்டி ஒரு லெட்டர் வேணும் தான். உடனே தாமஸ் அலெக்சாண்டர் எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஸ்பிட் ஃபார் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் நான் அந்த ஐயாவை கூப்பிட்டு போகும்போது இதை தாண்டி எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். என் குடும்பத்தோட ஐயாவோட பசங்க பொண்ணுகிட்ட சொல்கிறேன், இப்படி நான் எங்கே வேணால் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், இந்த தாண்டி எனக்கு பயமாக இருக்குது, இந்த தாண்டி நான் கூப்பிட்டு போகிறதுக்கு நான் இருக்கீங்க, அது மெடிக்கல் சைடு என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கேன், ஆனாலும் என் கூட ஒரு குடும்ப உறுப்பினர் இருந்தே ஆகும். 10 நாள் நாங்கள் மெட்ராஸில் இருக்கிறோம், 14ஆம் தேதி திரும்பி வரதான் ப்ரோக்ராம், நீங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர் எங்களோட ஒரு இருப்பான்னு சொல்லி அவங்களும் மகேந்திர சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒருத்தர அவங்க கூடயே இருக்கணும்னு போட்டு தான் போகும்போது எங்கள் எம்பி பையன் அரியர் கூட வந்து எங்கள் கூட வந்தார். நாங்கள் மெட்ராஸ் போகிறோம், போய் 10 நாள் மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம். அதுலேயும் தன்னோட உறுதியை விட்டு கொடுக்க மாட்டார். நான் வீல் சேரில் போகலான்னு சொன்னோம்னா நடந்து போகலாம், நம்பர் நடந்து போகலான்னா இல்லை எனக்கு கொஞ்சம் முடியல வீட்டில். அங்கே போய் ஜோதி எடுத்து முதல் நாள் இருக்கீங்க நல்லா போக்குவரத்து இருந்துச்சு. அடுத்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி எப்பவுமே காந்தி சமாதிக்கு போவேன். அப்போ சொன்னால் ஐயா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நம்ம அங்கே போய் அங்கே சிரமம் பண்ணோம், அதனால இல்லை வீட்டிலே காந்தி வச்சு நம்ம வழிபட்டுக்கலாம் பாருங்க. போர்ட்டிக்கோட காந்தி வச்சாச்சு. காலையில் வந்து உட்காந்துட்டு சொன்னால் நம்ம யாருமே இல்லை, தனியாக உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவோம். காந்தி போர்ட்டிக்கோட நீங்களாம் போய் சாப்பிடுவோம். ஏன்னா 9 மணிக்கு நான் டைலசிஸ் கூப்பிட்டுருவேன் ஐயா. போய் அதை முடிச்சுட்டு வந்தார். கவர்மெண்ட் வந்து டைலசிஸ் போனாங்க. நேராக அங்கே காவேரி ஹாஸ்பிட்டலும் போய் டைலசிஸ் பண்ணுறோம். என்றைக்குமே நான் தான் கூட இருப்பேன். அன்னைக்கு பார்த்து என் கூட இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் என்னோட டீமே 10 பேர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன் முதல்ல. ஏன்னா அங்கே போய் நம்ம திண்டாடக்கூடாதுன்னு எல்லாமே எங்கள் ஐயாவோட ஒரு குடும்பம் மாதிரியே இருந்தோம். அத்தனை பேர் அங்கே போயிட்டோம். அந்த போயிட்டு டைலைசிஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் கொஞ்சம் வெளியே போனேன். கூட ஒரு டாக்டர் தான் அவர் டீ வாங்கி கொடுக்கலான்னு வெளியே போனால் அந்த பையனை போட்டு மயக்கம் வர சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கேயுமே போகக்கூடாது, என் கூடயே இருக்கணும். அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியும். அப்புறம் ஆஃப்டர் டைலிசிஸ் வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினாரு. 3 மணிக்கு வேற ஒரு நண்பர் வந்தார், அவர் கூட பேசியிருந்தார். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி புஸ்தகத்தை வச்சு அவருக்கு கிளாஸ் எடுத்துருக்காரு. எங்களுக்கு ஆயுத பூஜை எல்லா சாமியும் வச்சாச்சு, சாமி கும்பிடணும். இவர் காந்தி புஸ்தகத்தை வச்சு அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் ஐயா ஆயுத பூஜை ஆச்சு, ஐயா வந்தார், சாமி கும்பிடலாம். இல்லைப்பா நான் காந்தியை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் பூஜை பண்ணுங்க.
அப்படின்றார். பூஜை பண்ணிவிட்டு தசார்த்தம் கொடுத்தோம், ஐயருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு நிகழ்ச்சி 5 மணிக்கு போகலான்னு நிற்கிறார். ஏவிஎம் ராஜேஸ்வரி ஆளுக்கு 5 மணிக்கு கூப்பிட்டு போன்னு நிற்கிறார். அப்போ ஐயாவோட மைத்துனர் பையன் தான் கொடுத்தார். எங்கள் எம்டி சன் போயிட்டார், ஐயாவோட மைத்துனர் பையன் மண்டபத்தையர்னு அவர் கொடுத்தார். சார் ஐயா இல்லை, இப்போ போனால் மண்டபத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நம்ம 5:45 போயிடலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அப்புறம் 5:30 மணிக்கு கூப்பிட்டு போயாச்சு. கூப்பிட்டு போகும்போது நான் ஃபோன் பண்ணிட்டேன், சார் நாங்கள் வந்துட்டுருக்கோம், ரவி சார் முன்னாடி இருக்காரு, நாங்கள் போய் இறங்கி அவன் வீல் சேலம் அவர் உட்காரத்து வேறு சேர் இந்த மாதிரி சேர் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உட்கார்ந்தோன்னா அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. எல்லாத்துக்கும் நல்லா பேசினார். அந்த ஜஸ்டிஸ் வந்தார், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ். அவர் வந்து ஐயா கிட்ட கேட்குறாரு, ஐயா நான் அனுப்பிச்ச புத்தகம் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? அவர் கேட்கும்போது 5:55 அவர் சொல்கிறார், ஐயா அந்த புத்தகம் வந்துருச்சு, நான் படிச்சுட்டேன், அது ஓம் சக்தி ஆசிரியர்கிட்ட கொடுத்துருக்கேன், அது ரிவ்யூ பண்ணி புத்தகமாக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது முடிச்சுன்னா ரவி வராது, அவர் கூப்பிட்டு சொல்கிறார், மணி 6:30 நிகழ்ச்சி ஆரம்பிச்சு. உடனே அவர் மேலே எல்லாத்தையும் வர சொல்லிட்டு அது வரும்போது கோடி நீங்கள் அந்த குறைவிழா சொல்கிறே இதெல்லாம் அந்த பாட்டு பாடல, அந்த தாளம் போட்டு இருக்காரு ஐயா, அந்த பாட்டை கேட்டுருக்காரு. அது முடியும் போது அந்த இறைவணக்கம் பாடுற பொண்ணு வந்து ஐயா கிட்ட கீழே வந்து நமஸ்காரம் பண்ணேன், நான் போய் இறைவணக்கம் பாடுமா அப்படின்னு பாட அவரோட இறைவணக்கத்துலேயே அப்படியே கலந்து 15 செகண்ட் நான் பின்னாடியே பாட்டு பார்க்குறேன், அப்படியே கழுத்து சாயுது, அப்படியே மாறுது. நான் இந்த கத்துறேன், ஐயா இறைவணக்கம் பாடுறாங்க முடிங்க முடியும் இல்லை கையை தூக்கும்போது இல்லைங்கிறது கன்ஃபார்ம், ஆனால் நான் சொல்ல முடியாது. உடனே வண்டி எடுத்து வச்சு எங்கள் டீம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இது முடிஞ்சது எங்கள் எம்டி வந்தாங்க. இது என்னென்னா நம்ம எல்லாருமே சன்மார்க்கம் எல்லாம் இருக்குது, அதை நாங்கள் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் கொண்டு வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். உடனே எம்டி ஃபோன் பண்ணி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அங்கே போய் நாங்கள் பண்ணுறக்குள்ள இந்த விட ஒரு 200 பேர் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் யாருமே பேரெல்லாம் தெரியாது. ஐயா கூட ஏதோ ஒரு வழியில் சொல்கிறோம். எல்லோரும் வந்து அந்த இரவு வந்து நாங்கள் பங்களாஸ் பண்ணுறது இரவு 2:30 மணி வரைக்கும் கண்டினியூவாக வந்துட்டே இருந்தோம் தலைவர்கள் எல்லாமே. அப்புறம் காலையில் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம், கோயம்புத்தூர் நாங்கள் போனோம். அது அப்புறம் நடந்தெல்லாம் முடிச்சோம், எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் முடிஞ்சது, ஜோதி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது வந்து உடனே எங்கள் குடும்பத்துலலாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அது என்னையே ரவியை கூப்பிட்டாங்க. ஐயா வந்து என்னென்ன கர்ம காரியங்கள் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணினாங்களோ அது எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. எங்களுக்கு கொடுத்த உத்தரவு, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு உடனே தெரிவிக்கலாம். ஐயா பண்ணிட்டு இருந்த தர்ம காரியங்கள் அவரோட யாராருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு எல்லாம் அது வந்து எந்த காரணத்தையும் நிறுத்தக்கூடாது, அது கல்வி பண்ணணும். எங்களோட 3 பேருமே சேர்ந்து எங்களுக்கு 2 பேருக்குமே உத்தரவு போட்டாங்க. அது இப்போ நடந்துட்டு இருக்குது. அவங்களும் அதை வந்து இப்போ நிறையா வருது தபால். ஐயாக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் எம்பிங்களுக்கு வைக்கிறோம். அவங்க உடனுக்குடனே அதுக்கு முடிவு பண்ணி சாங்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஐயாவோட அந்த நினைவானத்தை என்ன பண்ணுறதுன்னு நல்லா யோசனை பண்ணி பெரிய ஆர்கிடெக்டெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது அம்மா வந்து அது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, சத்யநாராயண சபை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு அவங்களோட சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. அதனால் சார் கொண்டு வந்தார், அந்த பிளான்லாம் காமிச்சிருக்கோம். அடுத்த அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளே அதை உருவாக்கிறோம்னு எங்கள் நிறுவனத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நேரம் இதுவரையும் ஒரு நிறையா தொடர் சொற்பொழிகள்லாம் வந்துருச்சு. அதை ஒரு ஆல்பமாக போட்டுருக்கோம். அதில் இதையும் சேர்க்கணும். எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் வந்து எங்கள் ஐயாவுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துறதுனால எங்களை எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. அருட்பெருஞ்சோதி அருட்செல்வர் குடும்பத்தின் சார்பிலே அவருடைய உணர்வுகளை எல்லாம் அன்போடு நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டு அன்பார்ந்த சகோதரர் மகேந்திரன் அவர்களை நினைவுகொள்வோம், ஒப்புவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அடுத்து நம்ம நன்றிக்கு வருவோம். அவ்வளோதான். அதுக்கிடையில் ஒரே எல்லாரும் சன்மார்க்கத்தை செய்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு கல்வி அதிகாரி மட்டும் என்ன செய்தார் தெரியுமா? நான் அதிகாரியாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் சாதாரணமாக அனைத்து மாணவர்களும் தமிழகத்திலே வள்ளலாரை தெரிய வேண்டும் என்பதற்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களில் வள்ளலாருடைய ஒவ்வொரு பாடலிலும் இருக்க வேண்டும் என்ற அரசிடத்திலே சொல்லி
அந்த அரசிடத்தில் இப்பொழுது சில ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக ஒவ்வொரு புத்தகத்திலும், தமிழ் புத்தகத்திலும் இன்னைக்கு எல்லா மாணவர்களும் லட்ச மாணவர்களும் வள்ளலாரை அற்புதமாக தெரியும் என்னும் ஒவ்வொரு பாடல் அருப்பா 10வது வரைக்கும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நான் போன கேட்பேன், தம்பி எத்தனை 8 இங்கே வள்ளலார் பாடல் ஐயா, அது நான் நல்லா சொல்கிறேன், வழக்கம் சொல்லுவோம் ஐயா, நல்லா சொல்லியிருக்கீங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்க ஐயா. இப்போ என்ன பற்றி சில பேர் நான் பெருமை சொல்லலை, என்னை பார்த்தோன்னே பையன் என்ன பண்ணிடுறாங்க, ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் அவங்களுக்கு முன்னாடி நான் கை தூக்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நான் சொல்லிடுவேன். நான் குழந்தைங்க ஆர்வமாக சொல்லுது கத்தாரு. ஆனால் இதையெல்லாம் அந்த வள்ளலாரை எல்லா லட்சோபலட்சம் தமிழ் மாணவர்களுக்கும் வள்ளலார் இருக்கிறார் என்பதை அற்புதமாக காட்டிய ஒரு சிறிய அற்புதமான உருவம், மிகச்சிறிய சன்னமான உருவம். ஆனால் அவர் மேடைக்கு வரமாட்டார், எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நம்மிடத்திலே வேலையெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வழிகாட்டினவர் தான். என்னை அவர் ஒரே கண்டிஷன் சொல்லியிருக்காரு, என்னை மேடைக்கு கூப்பிடக்கூடாது, பொண்ணாண்ட போட்டக்கூடாது, சரி வேறு என்னதான் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் என்னால் நெஞ்சு கேட்கலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், அவரை பாதம் அணித்து நான் வணங்குகின்றேன். அவருக்கு ஒரு பொன்னாடை மட்டும் அணிவிக்க போகிறோம். சாமி வந்து அழிக்கலாமா? ஆமாம், அற்புதமான நீ வந்து தான் ஆடணும், வந்து தான் நீங்கள் வரணும், மேலே வரணும், மேலே வரணும். இதை மட்டும் அந்த அன்பான கட்டளை. இவர் யார் என்றால் இராம பாண்டுரங்கன், திண்டுக்கல் மாவட்டத்தில் சிஇஓவாக இருந்தவர். நிறைவாக வரும்பொழுது ஜாயிண்ட் டைரக்டர், இணை இயக்குனர் கல்வித்துறையிலே பணியாற்றி நிறைவு பெற்றோர், பணி நிறைவு பெற்றவர். ஆனால் இங்கே வாங்க, ஓதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, பணிவே இவரது மாபெரும் சொத்து. எல்லாம் எங்கன போனாலும் பணிவு. இப்போ இந்த உடையில பார்க்குறீங்கல்ல, பேண்ட்டு ஷர்ட்டு. வடலூருக்கு போயிட்டீங்க, இவருடைய கோலம் என்ன தெரியுமா? செல்வராஜ் ஐயா தான் அந்த படம் பிடிச்சு சொல்லுவார். வேற ஒரு கோலம் இருக்காது. கீழே ஒரு துண்டு, கால் வரைக்கும் முழங்கால் வரைக்கும் துண்டு, மேல ஒரு இதே மாதிரி ஒரு துண்டு, கையில என்ன வில்லு, வில்லு கோல், வில்லு பாட்டு வல்லவர் இவர். வில்லு இவர் பாடு அழகா பாடுவார். வில்லு பாட்டு யாரை பற்றி? வள்ளலாரை பற்றி. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் அற்புதமா பாடிட்டு இருப்பாரு. அடுத்து நம் இடத்திலே ஒட்டஞ்சத்திரத்திலே வந்து வில்லு பாட்டும் இங்கே அரங்கேறும். ஐயா அவர்களால் அவர்களை வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். அவருடைய தொண்டு வடலூரை சேர்ந்தவர். நமக்கெல்லாம் இல்லாத ஒரு புண்ணியம், யாருக்குமே இல்லாத புண்ணியம். வடலூரிலேயே அவர் குழந்தையாக அவதாரமானவர். அவர் வீடு வடலூர்லேயே இருக்கு. நாங்கெல்லாம் போய் அங்கே படுத்து உறங்கியிருக்கிறோம், உருண்டிருக்கிறோம் எங்க சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். அன்னை நாம் பாராட்டி மகிழ்வோம், பாராட்டி மகிழ்வோம். அடுத்து அனைவருக்கும் நன்றி கூற வருமாறு பழனி சன்மார்க்க சங்கத்தினுடைய செயலர் பெருந்தகை, அன்பார்ந்த எனது அருமை சகோதரர், ஒரு பள்ளியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருப்பவர் சண்முகம் அவர்களை நன்றி கூற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாம் அனைவரும் நிறைவாக நன்றிக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த விழாவிலே முதலிலே வரவேற்பு நல்கிய சக்திவேல் ஆசிரியர் சுத்த தமிழிலே உங்களை எல்லாம் வரவேற்றார். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக வடலூரிலே கல்வியரங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகின்ற செல்வராஜ் அவர்களை
இந்த சபை நன்றி கடமைப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக கட்டச்சின்னாம்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள் உரையாற்றினார்கள். அவருக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிந்தைக்கிணியன் ஐயாவுடைய மிக நெருக்கமானவர். அவர் உரை எங்களுக்கெல்லாம் பிடித்தது. எனவே அவருக்கு இந்த சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக தொல்வேலூர் செல்லமுத்து அவர்கள் நீண்ட உரையை சொல்லினார்கள். வள்ளல் பெருமானுடைய உரையும் அவருடைய உரையும் மிகவும் நெருக்கமாக இருந்தது. எல்லாருடைய மனதிலே உள்ளத்தில் ஆழ பதிந்தது. அவருக்கும் இந்த சபை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக சாமி அவர்கள் இமயமலைய ஜோதியத்தில் இருந்து ஒட்டயக்கரம் சன்மார்க்க சபை வரை அவருடைய பாதம் பற்றிருக்கிறதை நாம் எல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றோம். எனவே அந்த சாமியினுடைய ஆசி அனைவருக்கும் இருக்கும். அவருடைய மகா மந்திரத்தை பிரகாரம் நாம்கள் நடைபெற்று நல்வாழ்வை பெறும் என்று கூறி அவருக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.